யோவான் 11 அதனுடைய 20வது வசனம், அதனுடைய முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள். அவ்வளவுதான். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள். இன்றைக்கு எல்லா காதும் கேட்க, விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு காது கேட்க சொல்லப்படுகிற நற்செய்தி, இதோ இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. லாசர் வியாதியாய் இருக்கும்போதே இந்த மார்த்தாளும் மரியாளும் இந்த சத்தம் கேட்கும்படி காத்து கொண்டிருந்தார்கள். அதற்காக தான் 2 பேரும் அனுப்புறாங்க இயேசுவினிடத்தில். உன்னுடைய சிநேகிதனாகிய லாசர் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பிவிட்ட அந்த நாளிலிருந்து இயேசு வருகிற அந்த நாள் வரையிலும் மார்த்தாளும் மரியாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வரவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் அவள் காதில் ஒரு சத்தம் கேட்டது. நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகல, நீ எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு வீண் போகல, இதோ உனக்கா இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. இப்ப எதுக்கு இயேசு வருகிறார்? நான் எதிர்பார்த்திருந்த காலத்தில் வராமல், எல்லா எதிர்பார்ப்பும் தாண்டி, காலங்கள் தாண்டி எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ காத்திருக்கிறது வேஸ்ட், இனி நீ எதிர்பார்த்திருக்கிறது வேஸ்ட். இப்படி இருக்கும்போது, எனவே தான் இயேசு வந்ததுமே மார்த்தாள், ஆண்டவரே நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லாம, நீர் இங்க இருந்திருந்தேயானால் அப்படிதான் சொல்ற. அப்போ அன்னைக்கே எதிர்பார்த்தது நீங்க இருந்திருப்பீங்கன்னா இப்ப எதுக்கு இயேசு வருகிறார்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து விட்டு நான் 20வது வசனத்தை சொல்கிறேன். 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே அந்த வீட்டுக்கு மார்த்தாள் மரியாளை பார்க்க வந்தது. எதற்கு வந்தார்கள் என்றால் ஆறுதல் சொல்ல. இப்ப மார்த்தாள் காது அடுத்த வார்த்தை கேட்குது, இயேசு வருகிறார். எதற்கு வாரார்? ஆறுதல் சொல்லவா? இல்ல, அதிசயத்தை நடப்பிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? எதிர்பார்த்த காலத்தை தாண்டி என் இயேசு எனக்காய் வருவார். வரும்போது ஆறுதல் அல்ல, அதிசயம் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவர் இப்ப ஆறுதல் சொல்ல வரல, அதிசயத்தை நடப்பிக்க வருகிறார். ஆமென். இது என்ன அதிசயம் தெரியுமா? ஆமென். சீஷர்களுக்கு கூட தெரியாத அதிசயம், மார்த்தாள் மரியாளுக்கு தெரியாத அதிசயம். மார்த்தாள் மரியாள் அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். எந்த காலத்தில் என்றால் வியாதியா இருக்கும் போது. ஆமென். நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம், இந்த டைம்குள்ள இது ஆண்டவரால் செய்ய முடியும், இந்த டைம்குள்ள இது நடந்த இது அதிசயம். இப்படி நம்ம ஒரு கால்குலேஷன், ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருப்போம். அதை தாண்டி இன்னைக்கு பலரை நிக்க வச்சுட்டார், அதை தாண்டி நிக்க வச்சுட்டார். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு டைம் இருக்கும், இவங்க லைஃப்ல இந்த காலத்துக்குள்ள நடந்தா உண்டு, அதையும் தாண்டி நிக்க வச்சுட்டார். அப்படி நிக்கிறவங்க மாத்திர கையை வைத்து காண்பிக்க. உங்களுக்கு தான் இன்னைக்கான ரேமா, இன்னைக்கான வார்த்தை, இன்னைக்கான மெடிடேஷன் உங்கள் காது கேட்க கத்த சொல்லுகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஆமென். ஆறுதல் சொல்ல அல்ல, அதிசயத்தை நடப்பிக்க இயேசு வருகிறார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை. ஆமே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆறுதல் சொல்லல, அதிசயம் செய்ய. ஆமே. இயேசு வருகிறார். இப்ப எதுக்காண்டு வருவாருங்க? எப்பா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று வீட்டுக்கு வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சு? நமக்கு ஆறுதல் சொல்லல, குறை சொல்றதுக்குன்னே வந்தாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் வர போறாரு, ஆறுதல் சொல்லிட்டு போறது கிடையாது, அதிசயத்தை நடப்பிக்க வர போறார்.
என் கர்த்தர் வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி glory. ஆமென். ஆண்டவரே, இந்த காலத்துல ஆண்டவரை இப்படி வாரீங்க தீவிரமா. எப்பா, இந்த பிளான்ங்கிறது லாசரு வியாதி ஆகும் போது போட்ட பிளான் கிடையாது. அவன் வியாதி சரீரத்தில் வருவதற்கு முன்பாகவே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை, ஹalleluya, அவரே அல்லாமல் நீரே அல்லாமல் இது யாருக்கும் தெரியாது, சீஷர்களுக்கும் புரியல. அதனாலதான் தோமா சொல்றாரு, வாங்க நாமளும் சாகிறபடி. அவர் கூட மரியாளுக்கும் தெரியாது, மார்த்தாளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அவரே அல்லாமல். ஏன் சில பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பது சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாது, உங்க கூட இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. ஆனா வருகிறவருக்கு தெரியும். வந்தவர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். வந்தவர் அதை நிறைவேற்றுவார். ஹalleluya. ஆமென். அவர் வருகிறார். ஆறுதல் சொல்லல்ல, அதிசயத்தை நடப்பிக்க. இரண்டாவது, எந்த காலத்தில் வருகிறார்? எதிர்பார்ப்பெல்லாம் அற்று போய், ஹalleluya, எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாத காலத்துல, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன காலத்துல, அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த காலையில் எழும்பும் போதே ஆவியானவர் இந்த வார்த்தைகளை இருதயத்திலே சொல்ல வைத்துக் கொண்டே எழும்ப பண்ணினார். இயேசு வருகிறார். இனிதான் வரவே போறார். இதுவரை வருவார் வருவார் என்று நினைத்த பார்த்து கண்கள் எல்லாம் இனி பார்க்க போகிறது. இயேசு வருகிறார். காதில கேட்க சொல்லுகிறார், இயேசு வருகிறார். ஆமென். மார்த்தாள் கேள்விப்பட்டாலாம். கேள்விப்பட்டிருப்பான யாராவது ஒருத்தங்க போய் பக்கத்துல போய், இன்னைக்கு அதே போல நான் உங்க பக்கத்துல நின்று சொல்றேன். மார்த்தாளுக்கு ஒருத்தர் மெசேஞ்சரா இருந்தது போல இன்னைக்கு இந்த காலையில சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் மெசேஞ்சரா இருந்து சொல்றேன், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஹalleluya. ஆனா நாம மார்த்தாளை போல இருக்க கூடாது. நாம அட்வான்ஸா இருக்கணும். மார்த்தாள் அவர் வந்ததுமே நீர் இங்க இருந்து நாம், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்களே, நீங்க வந்துட்டீங்களே, 4 நாள் இல்ல 4000 நாள் ஆனாலும் என் காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென்.